ஸோ ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருக்குறள் கிளாஸ் தான். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விடாமுயற்சி பேட்ச்க்கும் சரி, இப்போ ஆல்ரெடி இருக்க பழைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, வீக்லி வந்துட்டு நமக்கு திருக்குறளை ஷெடியூல்ல சிலபஸ்ல மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு இங்கே யூனிட் தமிழ்ல இலக்கியம்லையும் கவர் ஆகுது, இலக்கியம் உரைநடை இலக்கியம் உரைநடையும் கவர் ஆகுது. அதே மாதிரி ஜிகேலையும் வந்துட்டு யூனிட் 6ல கவர் ஆகுது. ஸோ அதனால திருக்குறளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ திருக்குறள் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு 20 அதிகாரம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 20 அதிகாரம் மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு கேட்டா 20 அதிகாரம் மட்டும் படிச்சா போதும். அந்த 20 அதிகாரத்தை தான் நம்ம ஷெட்யூல்ல வந்துட்டு 2 அதிகாரம் 1 அதிகாரம் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அந்த வீக் படிக்கிற புக்ல அது ஏதாவது கவர் ஆகுதுன்னா ஸோ அதுக்காக அப்படியே கொடுத்துருப்போம். ஸோ இப்போ நம்மளுக்கு பேட்ச்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா செகண்ட் வீக் பாத்தீங்கன்னா நம்ம பெரியாரை துணைக்கோடல் கல்வி கொடுத்துருந்துருப்பேன். ஸோ இந்த பெரியாரை துணைக்கோடல் வந்து புக்ல இருக்கு, பட் 4 திருக்குறள் தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனா நம்ம வந்துட்டு இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட டவுட், ஸோ ஸ்கூல் புக்ல இருக்கிற திருக்குறள் மட்டும் படிச்சா போதுமா சிலபஸ் வைஸ் அப்படின்னா இல்ல, அவங்க அதிகாரம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அதிகாரத்துல இருக்க 10 திருக்குறளையும் படிச்சுக்கிறதா நல்லது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்துட்டு பெரியாரை துணைக்கோடல் இந்த டாபிக் கீழே 10 திருக்குறளோட மீனிங் இந்த எந்த ஆங்கிள் படிச்சுக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிறது வந்துட்டு எங்க வருது, எது கீழே வருதுன்னு பார்க்கணும். ஏன்னா திருக்குறள் திருவள்ளுவரை பத்தின தொடர்பான செய்திகளும் நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கு. ஸோ பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிறது பொருட்பால்ல வரும். எந்த பால் அப்படின்னா பொருட்பால். ஓகேங்களா? பொருட்பால்ல அரசியல் அது கீழே வரும். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு பெரியாரை துணைக்கோடலோட டாபிக். அரசியல்னு போட்டேன். பொருட்பால்ல எத்தனாவது அதிகாரம் அப்படின்னா வந்துட்டு 45வது அதிகாரம். ஓகேங்களா? 45வது அதிகாரம்ல வரும். இப்போ ஒரு திருக்குறளா பார்க்கலாம். புக்ல கொடுத்ததை நான் முதல் 4 திருக்குறளா கொடுத்துருப்பேன். பேலன்ஸ் அந்த அதிகாரத்துல இருக்க 6 திருக்குறள் நான் பின்னாடி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? முதல் திருக்குறள் பாருங்க. அண்ட் அதே மாதிரி திருக்குறள் படிக்கிற முன்னாடி சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, திருக்குறள் இருந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க தெரிஞ்சா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். ஓகேங்களா? திருக்குறள் இருந்து ஒரு வேர்ட் எடுத்து அதோட மீனிங் கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த திருக்குறள் உணர்த்தும் செய்தி என்னன்னு திருக்குறளை பத்தி கொடுத்துட்டு அதுக்கான அது உணர்த்துற செய்தியை ஷார்ட்டா கொடுத்து ஆப்ஷன்ல கொடுத்துட்டு அதோட மீனிங் கேட்பாங்க. இல்ல ஏதாவது ஒரு வேர்டை கட் பண்ணிட்டு அங்க மிஸ் ஆன வேர்டு என்னன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த திருக்குறளோட வேர்ட்ஸ் வந்துட்டு ஸ்வாப் பண்ணிட்டு அதை வந்துட்டு கரெக்டா அரேஞ்ச் பண்ணி எழுத சொல்லுவாங்க. ஓகேங்களா? எண்ட் ஆஃப் த டே இது எல்லாமே நம்மளுக்கு தெரியணும்னா இந்த திருக்குறள் இருக்க வேர்டு ஸ்டேட்மெண்ட் அழகா மனப்பாடமா ஒப்பிக்க தெரியணும். அந்த வேர்டு ஒப்பிக்க தெரியணும்னா அதோட அர்த்தம் புரியணும். இந்த திருக்குறளை மீனிங் புரிஞ்சு படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு லைனா அந்த திருக்குறளை வேர்டு மாறாம ஒப்பிக்கவும் தெரிஞ்சிடும். ஏன்னா மீனிங் புரிஞ்சாலே நம்மளுக்கு அழகா மைண்ட்ல ஏறிடும். ஓகேங்களா? இனி ஒண்ணு, அந்த மீனிங் புரிஞ்சிச்சுனாலே அந்த மீனிங் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் போடலாம். சும்மா வந்துட்டு கற்க கசத கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னா அது மீனிங் புரியாது. ஓகேங்களா? எல்லாருமே ஒப்பிப்பாங்க, பட் எண்ட் ஆஃப் டே அது அதோட மீனிங் என்ன அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியும். மீனிங் தெரிஞ்சாலே நம்ம ஒப்பிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும், படிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மீனிங் தெரிஞ்சதுனால நம்மளால வேர்டு மறந்துச்சுனாலும் வேர்டை மாத்தி போட்டாலோ சொல்ல தெரியணும். அந்த வேர்டு ஒருவேளை இந்த வேர்ட்ல இருக்கிறதுல இந்த திருக்குறள் இருக்க ஏதோ ஒரு வேர்டுக்கு மீனிங் தெரியல அப்படின்னா கூட இந்த திருக்குறளோட மீனிங் தெரிஞ்சா அப்ப இதுதான் அதோட மீனிங்கா இருக்கும், நம்மளால கெஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அது இல்லாம திருக்குறள் படிக்கிறப்போ இருக்கிற எல்லா வேர்டுக்குமே மீனிங்கும் நம்மளுக்கு புரியணும். ஓகேங்களா? நம்ம லாங்குவேஜ்ல திருக்குறளை படிச்சிட்டோம்னு வைங்களேன், இந்த இது அப்படியே மனப்பாடம் பண்ணாம இது ஒரு பாடல் நம்ம அக்கப் பண்ற மீனிங் எனக்கு தெரியாது கூட நம்ம லாங்குவேஜ்ல படிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு என்னைக்குமே மறக்காது. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இத வந்துட்டு அரியவற்றுள் எல்லா மனிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல் அப்படின்னும் படிக்கலாம். ஓகேங்களா? இல்ல பிரிச்சு நமக்கு புரியுற மாதிரி ஒரு டைம் வாசிச்சு பாத்தீங்கன்னா அப்பவே நமக்கு லைட்டா மீனிங் புரியும். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். ஓகேங்களா? அப்ப என்ன அர்த்தம்? இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அரியவற்றுள் எல்லாம் அரிதே அப்படின்னா என்ன அர்த்தம்? அரிய அப்படின்னா என்ன அர்த்தம்? கஷ்டமான அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ரிஸ்க் கிடைக்கிறது ரேர் அப்படின்னு சொல்றது, ரேரான விஷயம். ஓகேங்களா? கஷ்டமான விஷயத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன? அரியவற்றுள் எல்லாம் அரிதே. கஷ்டத்திலயும் கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா பெரியார். பெரியார்னா என்ன? சான்றோர், நம்ம வயதுல பெரியவர், இல்ல நல்லது சொல்றவங்க அந்த மாதிரி. ஓகேங்களா? அறிவில் சிறந்தவர், சோ எப்படி வேணா வச்சுக்கலாம். சோ பெரியாரை கஷ்டத்திலயும் கஷ்டம் என்ன அப்படின்னா அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். ஓகேங்களா? தமரா அப்படின்னு என்ன அர்த்தம்? உறவினர். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. தமரா அப்படின்னா
உறவினர். சோ பெரியவங்க, வயதுலயும் அறிவுலயும் பெரியவங்கள பேணினா நம்மளுக்கே தெரியும், பாதுகாத்து, ஓகேங்களா, அவங்கள வந்து பத்திரமா நம்ம கூட, தமரான இன்னொருத்த அவங்கள நம்ம உறவினர் மாதிரி நம்ம கூட வச்சுக்கிறது கஷ்டத்துலயும் பெரிய கஷ்டம், இல்ல ரேரான விஷயம். அது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, கிடைக்கக்கூடிய என்ன சொல்றது, அது ஒரு பாக்கியம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், ஓகேங்களா. சோ கிடைத்தற்கரிய பேர்களுள் எல்லாம் பெரும் பேரு, ஓகேங்களா. அது நம்ம கிடைச்சதுலயே வந்துட்டு ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்டான என்ன சொல்றது பேரு அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. சோ கிடைத்திருக்கிற பேர்களுள் எல்லாம் பெரும் பேரு, பெரியாரை பேணி துணையாக்கி கொள்ளுதல் கிடையாது, தமரா கொள்ளுதல், ஓகேங்களா. மீனிங் அங்க கொடுத்துருப்பாங்க புக்ல. தமர் அப்படின்னா என்னன்னா உறவினர், அந்த மீனிங்கும் புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. அடுத்தது செகண்ட் பாருங்க. இடிப்பாரை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும், ஓகேங்களா. அதுக்கு என்ன பொருள் கொடுத்திருக்காங்க, குற்றம் கண்ட பொழுது இடித்து கூறும் பெரியாரை துணை கொள்ளாத பாதுகாப்பற்ற மன்னன் பகைவரின்றி தானே கெடுவான், ஓகேங்களா. இப்ப இது எப்படி பிரிக்கலாம்னா, இடிப்பாரை இல்லா ஏமரா மன்னன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட், கெடுப்பார் இல்லானும் கெடும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா. இடிப்பார் அப்படின்னா குற்றம் கண்ட பொழுது இடித்து கூறும், நம்ம ஏதாவது தப்பு செய்யறோம்னா ஓகே ஓகே ஆமா நீ பண்றதெல்லாம் கரெக்ட்னு ஆமா சாமி போட்டுட்டு நம்ம கூட இருக்கிறத விட, நீ பண்றது தப்பு, நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நமக்கு நான் ரிலேஷன்ஷிப் கேட்டாலும் பரவாயில்ல, நீ பண்றது தப்பு அப்படின்னு சொல்ற பெரியவங்க தான் அதை சொல்லுவாங்க, ஓகேங்களா. அந்த மாதிரி குற்றம், நம்ம கிட்ட ஒரு தப்பு இருக்குன்னா அதை சொல்ற, இடித்து கூறும்னா இடிப்பார் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு குற்றம் இருக்குன்னா அதை சொல்றவங்க தான் யாரு, இடிப்பார். அவங்க இல்ல, நம்மளை குறை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு, இடிப்பாரே இல்ல, அவங்க இல்ல அப்படின்னா நம்ம வந்துட்டு எப்படி இருப்போம், நமக்கு ஒரு பாதுகாப்பே இருக்காது, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒண்ணு பண்ணுவோம், நம்மள யாரு வேணா என்ன வேணா கேட்பாங்க. சோ ஏமரா அப்படின்னா பாதுகாப்பற்ற. சோ ஒரு வேர்டையும் அண்டர்லைன் பண்ணி மீனிங் எழுதிக்கோங்க, இல்ல தனியா அந்த வேர்டு எடுத்து எழுதிக்கோங்க, ஓகேங்களா. சோ இடிப்பார், நம்ம ஒரு தப்பு பண்றப்ப நம்மளுக்கு அட்வைஸ் பண்ற ஆளுங்களை நம்ம ஒதுக்கி வச்சிட்டோம், அவங்க இல்லானே அவங்க நம்ம கூட இல்ல அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி இருப்போம், பாதுகாப்பற்றவங்களா இருப்போம். அது மன்னருக்காக சொல்லியிருக்காங்க, பாதுகாப்பற்ற மன்னன், அவங்களுக்கு அங்க அந்த நாடே பாதுகாப்பா இருக்காது, மன்னனுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லைன்னா நல்லது கிட்ட சொல்ல யாருமே இல்லை. அப்போ அந்த மாதிரி இருக்கிற மன்னனுக்கு ஒரு பகைவர் வந்து அந்த நாட்டை அழிக்கணும்னு கிடையாது, கெடுக்கிறவங்க யாருமே தேவையில்லை, இல்லானும் கெடுப்பார் இல்லானும் கெடும், கெடுக்கிறவங்க யாரும் இல்லை என்றாலும் அவங்க கெட்டுதான் போவாங்க, ஓகேங்களா. அவ்வளவுதான் மீனிங், புரிஞ்சுங்களா. இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன், ஏமரான என்னது, பாதுகாப்பற்ற மன்னன். இடித்து கூறும் ஒரு நல்ல ஒரு சான்றோர் அவங்க இல்ல அப்படின்னா அந்த பாதுகாப்பற்ற மன்னனை கெடுக்கிறதுக்கு யாருமே தேவையில்லை, கெடுப்பார் இல்லானும் கெடும், ஓகேங்களா. அடுத்தது பல்லார் பகை கொள்ளலின் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். இப்ப இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா. இப்ப பல்லார் அப்படின்னா பலர், ஓகேங்களா. நிறைய பேரோட பகை எனக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேரோட பகையை நான் சம்பாரிச்சிட்டேன், ஓகேங்களா. பட் பல்லார் பகை கொள்ளலின், நிறைய பேரோட பகையை நான் கொண்டிருக்கேன், அதை விட பத்தெடுத்த தீமைத்தே அப்படின்னா 10 மடங்கு தீமை எது அப்படின்னா, நிறைய பேரோட பகையை நான் சம்பாரிச்சிருக்கேன், பட் அதை விட 10 மடங்கு தீமை எது அப்படின்னா நல்லார் தொடர்கை விடல், ஓகேங்களா. இப்ப நான் வந்து 10 பேரோட பகையை சம்பாரிச்சிட்டேன், ஆனா அது கூட எனக்கு கெட்டது கிடையாது, அதை விட 10 மடங்கு தீமை என்னன்னா என்கிட்ட இருக்க ஒரு நல்லவங்களோட தொடர்பை விட்டுறது, நல்லார் தொடர்கை விடல், ஓகேங்களா. நல்லவங்களோட தொடர்பை கைவிடல், இந்த தொடர்கை விடல் அப்படின்னு படிக்காதீங்க, தொடர் கைவிடல், நல்லார் தொடரை கைவிடுதல், ஓகேங்களா. அதுக்கு அதை விட்டுறது, ஒருத்தவங்க நல்லா இருக்காங்கன்னா அவங்களோட கான்டாக்டை விட்டுட்டு விடுறது வந்துட்டு, நாம வாண்டடா போய் யார்கிட்டயும் பகை கொள்ள தேவையில்லை, அவங்க 10 பேரோட பகைக்கு என்ன தீமை வருமோ அதை விட பல மடங்கு தீமை நல்லவரோட தொடர்பை கைவிடுவதால் வரும், ஓகேங்களா. சோ அவ்வளவுதான், இதுல பெருசா ஒரு ஹாஷான வேர்ட்ல எதுவும் இருக்காது, பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. இப்ப பல்லார் பகை கொள்ளலின் 10 எடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல், ஓகேங்களா. அடுத்தது அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல், ஓகேங்களா. என்ன அப்படின்னா அறனறிந்து அப்படின்னு அர்த்தம், இப்ப இதுவும் தனியா தான் வரும்,
திறனறிந்து தேர்ந்து கொள்ள. இப்ப அரண் அறிந்துன்னா என்ன அர்த்தம்? அரண்னா என்ன? அறம். சோ நல்ல செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள் தான் எனது அரண். அந்த செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை பத்தி அறிந்தவர் தான் யாரு? மூத்த அறிவுடையவர். அறிவுடையவருக்கு நல்ல செய்ய வேண்டிய அறங்கள் பத்தி எல்லாமே தெரியும். இது அறம், இது அறம் இல்லை, இது சரி, இது தவறு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். சோ அப்படி தெரிஞ்சு மூத்த அறிவுடையவரோட கேண்மைனா என்ன அப்படின்னா நட்பு. ஓகேங்களா? நல்ல விஷயம் இது, நல்ல விஷயம், நல்லது கெட்டது, அதுதான் அறனறிந்து. ஓகேங்களா? நல்ல விஷயம் இது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அதை பத்தி தெரிஞ்சிருக்கிற மூத்தவர்கள்னா என்ன? நம்மளுக்கும் மூத்த அறிவுடையவர், நம்மளை விட அறிவில் மூத்தவர். அவங்களோட நட்பு நம்ம வச்சுக்கிறது வந்துட்டு எப்படின்னா, அவங்களோட நட்பை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அவங்களோட நட்பை, அவங்களோட தன்மை, அவங்களோட திறமையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா? தேர்ந்து கொள்ளல்னா என்ன? செலக்ட் பண்ணி வச்சுக்கிறது. சோ அந்த மாதிரி அறிவுடையவர்களோட நட்பு நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா அவங்களோட திறமையை நம்ம தெரிஞ்சு திறன் அறிந்து தேர்ந்து கொள்ளல், நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது உற்ற நோய் நீக்கி உறாமை முட்கார்க்கும் பெற்றியார் பேணி கொள்ளல். ஓகேங்களா? சோ என்ன அர்த்தம் அப்படின்னா இதுவும் அதே மாதிரிதான். இங்க பெற்றியார் வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட், பேணி கொள்ளல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கோங்க. உற்ற நோய்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி எனக்கு வந்து ஒரு நோய். ஓகேங்களா? சோ எனக்கு ஆல்ரெடி வந்து நோய். இந்த இடத்துல நோய் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா துன்பம். ஓகேங்களா? ஆல்ரெடி இப்ப நான் ஒரு கவலையில இருக்கேன். ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு எனக்கு இப்போ ஒரு கவலை இருக்கு. அந்த கவலையும் நீக்கி, நான் உற்ற நோயை நீக்கி இதுக்கப்புறம் உனக்கு எந்த கவலையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக ப்ராப்பரா அட்வைஸ் பண்றவங்க. ஓகேங்களா? உற்ற நோய் நீக்கினா எனக்கு ஆல்ரெடி இருக்க துன்பத்தையும் வந்துட்டு சரி பண்ணி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சரி பண்ணி, உற்ற நோயை நம்மளுக்கு ஏற்பட்ட துன்பத்தையும் சரி பண்ணிட்டு, அந்த சுச்சுவேஷனை சரி பண்ணிட்டு, உறாமை, இதுக்கப்புறம் உறாமல் நிகழாமல். ஓகேங்களா? உறாமை முற்காக்கும், நடக்காம முன்னாடியே வந்துட்டு முற்காக்குறதுன்னா என்ன? ப்ரிவென்ஷன் பண்றது, தடுக்கிறது. அந்த மாதிரி இருக்கிற பெரியவரை வந்துட்டு நம்ம பேணிக்கொள்ளல், பேணின்னு நம்ம பாதுகாத்து நம்ம கூட வச்சுக்கணும். ஓகேங்களா? பெரியவர்னா யாரு? அதை சொன்னேன் இல்லையா, வயதில் மூத்தவர். பெரியாரை துணை கோடல்னாலே இந்த ஃபுல்லா பெரியவர் பத்தி தான் வரும். ஓகேங்களா? உற்ற நோய் நீக்கி இதுக்கப்புறமும் வரப்போற நோயை உறாமை முற்காக்கும், முன்னாடியே காக்குற பெற்றியாரை பேணிக்கொள்ளல். ஓகேங்களா? அடுத்தது தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. இங்க வன்மையுள் எல்லாம் தலை அப்படின்னு இருக்கனால நமக்கு அதுக்கு என்னமோ வேற ஒரு லாங்குவேஜ் மாதிரி தெரியும். என்னன்னா வன்மையுள் எல்லாம் தலை. ஓகேங்களா? தம்மிற் பெரியார்னா தம்னா என்ன குறிக்குது? என்னை விட பெரியார். ஓகேங்களா? என்னை விட பெரியவர் அவரு. ஓகேங்களா? அவரை நான் என்னோட உறவினரா வச்சுக்கிறேன். சோ என்னை விட ஒருத்தர் பெரியவர் இருக்காரு, அவரை தமர்னா ஆல்ரெடி உறவினர்னு சொன்னா, சோ என்னை விட ஒரு பெரியவரை நான் உறவினரா வச்சிருக்கேன். ஒழுகுதல் அப்படின்னா அவங்கள மெயின்டைன், அவங்கள கூட வச்சிருக்கிறது. ஓகேங்களா? வச்சிருக்கிறது வந்துட்டு வன்மையுள் எல்லாம் தலை. ஆல்ரெடி எனக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கும், ஆனா என்னை விட பெரியவரை நான் உறவினரா வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்லயே அதுதான் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். நம்ம கூட ஒருத்தங்க என்ன சொல்றது சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லைன்னா கூட நம்ம ஸ்ட்ரென்த்தா ஃபீல் பண்ணுவோம்ல, அதுதான். தம்மிற் பெரியாரை தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. வன்மைனா என்னது? வலிமை, ஸ்ட்ரென்த். எல்லாம் தலை அப்படின்னா என்ன அர்த்தம்? வன்மையுள் எல்லாம் தலை, இருக்கிற எல்லா வலிமையிலும் அதுதான் தலை. தலைனா முதன்மைன்னு அர்த்தம். ஓகேங்களா? இருக்கிற எல்லா வலிமையிலும் அதுதான் முதன்மையான மெயினான ஸ்ட்ரென்த்தே வந்துட்டு நம்மளோட பெரியவங்களை நம்ம உறவினரா வச்சுக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஆல்ரெடி தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏன் இவ்வளோ டீப்பாக சொல்லி தராங்கன்னு தோணலாம். பட் புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பேசிக் தெரியாது. ஓகேங்களா? ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மீனிங் படிச்சு நீங்களே புரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஏன் இவ்வளோ டைம் சொல்றாங்க, இவ்வளோ டீப்பா இது கூட எனக்கு தெரியாதா அப்படின்னு ஃபீல் ஆகும். இது பேசிக்கா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய புது ஸ்டூடெண்ட், ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட் இருக்கிறனால நான் இவ்வளோ பேசிக்லன்னு சொல்றேன். ஓகேங்களா? அடுத்தது சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கெடும். ஓகேங்களா? சோ சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன், இது வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட். சூழ்வார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்துட்டு நம்மளை சுத்தி இருக்கவங்க. ஓகேங்களா? யாரு சூழ்வார் அப்படிங்கிறவங்க? நம்மளை சுத்தி இருக்கவங்க. அந்த சூழ்வார் அப்படிங்கறத சுத்தி இருக்கவங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப மன்னவர் பக்கத்துல சுத்தி இருக்கிறது யாரு இருப்பா? அமைச்சர்கள் இருப்பாங்க, படைத்தலைவர்கள் கூட இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி யாரு? அமைச்சர் தான் இருப்பாங்க. அமைச்சரோட வேலை என்ன? நீங்க இந்த இது பண்ணுங்க, இந்த டைம் இந்த போர் புரியலாம், இல்ல வேண்டாம், இந்த மாதிரி திட்டங்கள்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படி சொல்றது தானே சூழ்வார்.
அவங்க மன்னர் பொறுத்த வரைக்கும் அவங்க தானே சூழ்வார். சோ அந்த நம்மளை சுத்தி இருக்க அந்த அமைச்சர்களை நல்ல வழி சொல்ற சூழ்வாரை கண்ணாக நம்ம கண்ணு போல பத்திரமா வச்சுக்கிற மன்னவன். ஓகேங்களா, அந்த மாதிரி வச்சிருக்க மன்னனுக்கு வந்துட்டு சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். ஓகேங்களா, அவங்கள வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னோட சுற்றமாக வச்சுக்கணும். ஓகேங்களா, சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். சூழ்வாரை அப்படிங்கிறது இங்க சுத்தி இருக்க அமைச்சர்கள் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு குறிக்குது. அவங்களே சூழ்ந்து கொள்ளல். சூழ்ந்து கொள்ளல்னா என்ன அர்த்தம்? அவங்கள சூழ்ந்துன்னா அவங்க கூட ஒட்டி இருந்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, சோ சூழ்வாரை வந்துட்டு ஃபர்ஸ்ட் மன்னன் வந்துட்டு சூழ்வார்னா யாரு? அமைச்சர் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, அமைச்சரை வந்துட்டு மன்னவன் வந்து தன் கண் போல பாத்துக்கணும். அதே மாதிரி அந்த மாதிரி பார்த்துதான் உலகத்தை நடத்தணும். அதே மாதிரி அவங்கள வந்துட்டு நம்ம என்னைக்குமே அவங்க கூட அட்டாச்சா இருக்கணும், ஒட்டி இருக்கணும். சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். ஓகேங்களா, மன்னவன் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தக்கார் இனத்தினாய் தானொழுக வல்லானை செக்கார் செயக்கிடந்ததில். ஓகேங்களா, தக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு தக்க படிக்கத்தக்க புத்தகம், இது இந்த வேலையை செய்யத்தக்க ஒரு என்ன சொல்றது மனிதர் அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப தக்கன்னா என்ன அர்த்தம்? திறமை வாய்ந்த, ஓகேங்களா, தகுதி உடைய, இந்த வேலைக்கு தகுதியான மனிதர் அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப தக்கார் அப்படின்னு என்ன அர்த்தம்? தகுதியுடையவர். ஓகேங்களா, ஒரு விஷயத்த செய்யறதுக்கு ஒருத்தவங்களுக்கு தகுதி இருக்கும்னு சொல்லுவாங்க. தகுதினா என்ன? கேப்பபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா, தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை, அந்த மாதிரி தகுதி உடையவங்களை இனத்தனாய், தக்கார் இனத்தனாய் அப்படின்னு படிக்காதீங்க, தக்கார் இனத்தனாய். ஓகேங்களா, இங்க வந்துட்டு இனத்தனாய் கிடையாது, இனத்தனாய். ஓகேங்களா, அப்படி புரிஞ்சுக்கோங்கிறது சேர்த்துதான் அப்படி எழுதியிருக்காங்க. பட் பிரிச்சு பார்த்தோம்னா தக்கார் இனத்தனாய். சோ தகுதியுடையவங்களோட இனம்னா என்ன அர்த்தம்? இவங்க ஏன் இனம் அப்படின்னு சொல்றோம்ல, அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க கூட நம்ம வந்துட்டு அட்டாச் ஆகிறது, அவங்க மைண்ட் செட்டுக்கு நம்ம போகிறது தான் தக்கார் இனத்தினாய், அவங்க இனமா ஆகுறது. தகுதியுடையவர்களோட இனமா தான் நான் வந்துட்டு என்னால வந்துட்டு வாழ முடியும் அப்படின்னா அந்த மாதிரி வாழக்கூடியவர்கள். தானொழுக வல்லானை, வல்லான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது அந்த திறமை இருக்கவங்க வந்துட்டு செற்றார் செயக்கிடந்ததில். ஓகேங்களா, பகைவர் வந்துட்டு செற்றார்னா என்னது? பகைவர். ஓகேங்களா, இப்போ தகுதியுடைய தக்காருடைய இனத்தினாய், தகுதி உடையவர்களோட இனமாக நான் வந்துட்டு தான் ஒழுக, நான் அவங்க கூட வந்துட்டு வாழ முடியும். தான் ஒழுக வல்லான், வாழ முடியும்னா, வல்லான்னா என்ன அர்த்தம்? முடியும், வலிமை. அந்த வாழுவதற்கான வலிமை இருக்கிறவங்கள செற்றார் செய்யக்கிடந்தது. செற்றார்னா என்ன? பகைவர். பகைவர் வந்துட்டு அவங்களுக்கு எந்த துன்பமும் செய்ய முடியாது. செற்றார் பகைவர் செய்ய கிடந்ததில், அவங்களால செய்ய முடியறதுக்கு எதுவுமே அங்க இல்ல. செய்ய கிடந்தது இல் அப்படின்னு வரும். ஓகேங்களா, செய்ய கிடந்தது இல்ல என்ன? இல்லை. செற்றார்னால எதுவுமே செய்ய முடியாது, செய்ய கிடந்ததுன்னா செய்ய முடியாதது இல்லை. ஓகேங்களா, அவங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்ததில். ஓகேங்களா, ஓகே. இடிக்கும் துணையாரை, இடிக்கும்னா ஆல்ரெடி சொன்ன, இடிக்கும்னா அர்த்தம் நம்ம தப்பு செய்யறப்போ நம்மள வந்துட்டு இது தப்பு அப்படின்னு இடிச்சு, அதாவது கண்டிச்சு சொல்றவங்க. அந்த மாதிரி இருக்க துணைனா அவங்கள நம்ம துணையா வச்சிருக்கோம், துணையாக வைத்து ஆள்பவர்னா மன்னருங்கிறதுனால அங்க ஆழ்வாரைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நம்மளோட குறைகளை சொல்றவங்கள நம்ம துணையா வச்சிருக்கோம். இடிக்கும் துணையாரை யாழ்வாரே யாரே, யாழ்வாரேங்கிறது இங்க ஆழ்வாரே, அது சேர்த்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, நீங்க அப்படி புரிஞ்சுக்கோங்க. இடிக்கும் துணையாரை ஆழ்வாரே யாரே. சோ நம்மளை இடிப்பவர்களே நம்ம துணையாக ஆளும் மன்னன். ஓகேங்களா, இது வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட். இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை. ஓகேங்களா, அது வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட். யாரே கெடுக்கும் தகைமை அவர். ஓகேங்களா, இப்ப நம்மளை இடித்து கூறும் ஒரு பெரியவரை நம்ம துணையாக வச்சிருக்கவங்களை இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை, அவங்களை ஆண்டு கொண்டு இருப்பவரை யாரே கெடுக்கும் தகைமையவர். ஓகேங்களா, சோ தனித்தனியா படிக்கணும். சாரி, இது வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் யாரே கெடுக்கும் தகைமையவர். ஓகேங்களா, அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரே அப்படின்னா கொஸ்டினா கேக்குறாங்க. ஓகேங்களா, யாரு இந்த மாதிரி இருக்கவங்கள யாரு கெடுக்க முடியும், கெடுக்கிற அளவுக்கு யாருக்கு திறமை இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. யாரே கெடுக்கும் தகைமை அப்படின்னா வல்லமை, கெடுக்கும் தன்மை உடையவர். ஓகேங்களா,
சோ என்னை இடிச்சு கூறும் குறை சொல்ல இடிச்சு நான் பண்ற குறைகளை திருத்தி வாழ்ற ஒருத்தரை வந்து நான் துணையா வச்சிருக்கேன் அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி நான் இருக்கேன். அப்ப என்னை வந்து யாரு கெடுக்க முடியும், கெடுக்கிற அளவுக்கு யார் வலிமையா இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா, யாரே கெடுக்கும் தகைமை அவர், தகைமை அவர்னு வரும். ஓகேங்களா, யாரே கெடுக்கும் தகைமை அவர். சோ இப்படி புரிஞ்சு படிச்சிட்டீங்கன்னா மீனிங் ஈஸியா புரியும். அடுத்தது, முதலிலார்க்கு ஊதியம் இல்லை, இது வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட். மதலையான், மதலையான் சார்பிலார்க்கு இல்லை நிலை. ஓகேங்களா, இப்ப முதலிலார்க்கு ஊதியம் இல்லை, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். முதல்னா என்ன அர்த்தம் சொல்றாங்களே, ஒரு தொழில் தொடங்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், முதல் ஃபர்ஸ்ட் போடணும், அந்த முதல்ல எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்போம்ல. அப்ப முதல்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட், இன்வெஸ்ட் பண்றது. ஓகேங்களா, சோ முதலிலார், முதல் இல்லார், முதல்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட். முதல் இல்லார், முதல் இல்லார்க்கு. ஓகேங்களா, முதல் இல்லார்க்கு ஊதியம் இல்லை. ஓகேங்களா, ஊதியம்னா ப்ராஃபிட். இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதவங்களுக்கு ப்ராஃபிட் இல்லை. அது போல மதலையாம் சார்பிலார்க்கு இல்லை நிலை. ஓகேங்களா, தன்னை தாங்கும், மதலை அப்படின்னா தாங்கிறது. ஓகேங்களா, மதலை அப்படின்னா தாங்கும் துணை. துணைனா என்ன, நம்ம கூட ஒருத்தங்க இருக்கிறது. ஓகேங்களா, துணையாக ஒருத்தர் இல்லை அப்படின்னா. ஓகேங்களா, மதலையாக, மதலைனா தன்னை தாங்கும் துணையாக ஒருத்தர் இல்ல, அவங்கள வந்து நம்ம சார்ந்து இல்ல அப்படின்னா, அதே மாதிரி நம்மளுக்கும் இங்க வந்துட்டு எந்த வகையான இல்லை, நிலை. நிலை அப்படின்னா வந்துட்டு என்ன வேணா எடுத்துக்கலாம், வாழ்க்கை இல்லை, இல்ல நமக்கு எந்த வகையான நன்மைகளும் இல்லை, அந்த மாதிரி எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சோ முதலிலாருக்கு ஊதியம் இல்லை, இன்வெஸ்ட் பண்ணாதவங்களுக்கு ப்ராஃபிட் இல்லை. அதே மாதிரி மதலையான் சார்பிலாருக்கு இல்லை நிலை, நம்மளுக்கு துணையா ஒருத்தரை வச்சு அவங்கள சார்ந்து நம்மளுக்கு நம்ம இல்லை அப்படின்னா நம்மளுக்கும் எந்த 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 நல்ல விஷயமும் நடக்காது. மதலையான் சார்பிலாருக்கு இல்லை நிலை, நிலைங்கிறது எந்த நல்ல விஷயம்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இன்வெஸ்ட் பண்ணாதவங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் இல்லையோ அது மாதிரி நம்மளுக்கு துணையா இருக்க ஒருத்தவங்களை நம்ம சார்ந்து இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எந்த நல்ல விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளவுதான். நாளைக்கு வந்துட்டு நம்ம கல்வி பார்க்கலாம், ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல ஏதாவது சஜஷன் இருந்தா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் வந்துட்டு இப்போ நம்ம யூடியூப்ல வந்துட்டு திருக்குறள் இலக்கணம் கிளாஸ் போடுறோம் இல்லையா, ஸோ அப்போ கிளாஸ் எல்லாமே யூடியூப்லயே வந்துருமா, விடாமுயற்சி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேக்குறீங்க. ஸோ இலக்கணம் கிளாஸ் வீக்லி பழைய ஆல்ரெடி இருக்க பேட்ச் ஸ்டூடெண்ட் போடுற கிளாஸ் மட்டும்தான் யூடியூப்ல வரும். ஆனா பேட்ச் ஸ்டூடெண்ட், விடாமுயற்சி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் போடுற கிளாஸ் தமிழ், மேக்ஸ், ஜிகேன்னு சொல்லிட்டு இன்டெப்தா ஃபுல் சிலபஸ் 200 மார்க்குக்கான ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணி கிளாஸ் இருக்கும். ஸோ அந்த கிளாஸ் எதுவுமே யூடியூப்ல வராது, பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரைவேட்டா தான் வரும். ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் டவுட் கேட்டீங்க, அதனால சொல்லணும்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி நடுவுல யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன முடியுமோ இந்த மாதிரி நடுவுல சின்ன சின்னதா கிளாஸ் எடுத்துட்டு வரேன். ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.